விடுதலை சிறுத்தைகள் விருதுகள் வழங்குகிற இந்த நிகழ்வின் தலைவர், விடுதலை சிறுத்தைகளின் நிறுவன தலைவர், தமிழ் குரு நல்லுலகின் பேரன்பு தலைவர், நான் பெரிதும் மதிக்கிற தோழர் திருமா அவர்களே, விருதுகள் பெறுவதற்காக மேடையில் வீற்றிருக்கிற சான்றோர்களே, போராளிகளே, நல்லறிஞர்களே, அமைச்சர்களே, சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களே, திரளாக திரண்டிருக்கிற தோழர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் முதலில் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர்களே, விருதுகள் மிக இயல்பு. ஆனால் சமூகம் மாற வேண்டும் என்று களமாடுகிற ஒரு பேர் இயக்கத்தின் சார்பில் கிடைக்கிற இந்த விருது என்பது உள்ளபடியே மிகுந்த மரியாதைக்குரிய விருது. அதை நான் இருகரம் குப்பி வணங்கி பெற்றுக் கொள்கிறேன். இது எனக்கு அளிக்கப்பட்ட விருது அல்ல, நான் நிற்கிற மேடைக்கு அளிக்கப்பட்ட விருது. நூற்றாண்டு காலம் இந்திய விடுதலை போரிலும், சமூக மாறுதல் போரிலும், வர்க்க போரிலும் களமாடி உயிர் சிந்தியவர்களின் மேடை கம்யூனிஸ்ட் பேரியக்கத்தின் மேடை. அந்த மேடையில் மிக சாதாரணமானவன் நான். அதற்குள்ள ஒரு தேடி பிடித்து என்னை கொண்டு வந்து இங்கே நிறுத்தி இந்த விருதை வழங்குவது என்பது உள்ளபடியே இதயத்தின் அடியாழத்திலிருந்து நான் தோழர் திருமா அவர்களுக்கும் இந்த பேர் இயக்கத்திற்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த நிகழ்வில் என்னுடன் கட்சி தோழர்கள் பலர் இங்கே பங்கேற்றிருக்கிறார். எனது துணைவியார், எனது மகனும் இங்கே வந்திருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் இவ்வாறு விருது வழங்குகிறது என்று நான் சொன்ன பொழுதே, 9ஆம் வகுப்பு தான் படிக்கிறான் என் மகன். இன்றைய தலைமுறை எவ்வளவு அறிவில் சிறந்த தலைமுறை என்பதற்கு அவரை போன்ற மாணவர்கள் உதாரணம். நீ என்ன சாதித்து விட்டாய், உனக்கு விருது என்று என்னை கேட்டான். இங்கே அமர்ந்து நின்று கொண்டிருக்கிறான் அவன். எல்லாவற்றையும் ஆழமாக கண்ணுற்று நீ அடிக்கடி சொல்வாய், 10 ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவித்த கட்சி தலைவர்கள் பெயரை சொல்லுவாய், தூக்கு மேடைக்கு சென்று திரும்பிய தலைவர்களை சொல்லுவாய், லண்டனில், ஆக்ஸ்போர்டில், கேம்பிரிட்ஜில் படித்துவிட்டு இங்கே வந்து ஒரு எளிய வாழ்வு வாழ்ந்த தலைவரை பற்றி சொல்வாய். அந்த தலைவர்களுக்கெல்லாம் கிடைக்காத விருது உனக்கு கிடைப்பது நியாயமா என்று அவன் சென்ற பிறகு என்னை கேட்பான். நான் சொல்வேன், அந்த தோழர்கள் சிந்திய ரத்தத்தில், அவர் சிந்திய வேர்வையில் ஒரு துளி நான். எனவே அவர்கள் சாட்சியாக நான் அதை பெற்றுக் கொள்வேன் என்று சொல்வேன். நண்பர்களே, தோழர்களே, மிக சுருக்கமாக நான் பேச அனுமதிக்க வேண்டும். நான் தலைவரிடம் அனுமதி பெற்றுவிட்டேன். தமிழக அரசியல் சூழல் உங்களுக்கு தெரியும். அறிவில் சிறந்த தமிழ் சமூகம், அரசியல் இயக்கத்தில் இருக்கிறவர்களும் அறிவில் சிறந்தவர்கள், அனுபவம் மிக்கவர்கள். நிலவுகிற சூழல், நிலவிய சூழல் நாம் யாரும் கணிக்கவில்லை. ஆனாலும் ஜனநாயகத்தை மதித்து நாம் சில முடிவுகளை எடுத்தோம். யாரும் எதிர்பாராத சூழலில் தாவேகா வெற்றி பெற்றது. ஆட்சி அமைக்க இடதுசாரிகளை அவர்கள் அணுகினார். சிபிஐ, சிபிஎம், விடுதலை சிறுத்தைகள் சேர்த்தே நான் சொல்கிறேன், நம்மை அவர்கள் அணுகிய பொழுது திமுக ஆட்சி அமைக்க வாய்ப்பில்லை, அதிமுக ஆட்சி அமைக்க வாய்ப்பில்லை, தாவேகா தான் ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆதரவு நம்மிடம் கேட்டு விட்டார்கள். நாம் ஆதரவளிக்கவில்லை என்றால் ஒரு ஜனநாயக சக்திக்கான வாய்ப்பை மறுத்து விட்டார்கள் என்கிற வரலாற்று பழி. இல்லது அந்த சூழலை பயன்படுத்தி ஆளுநர் அமர்ந்து விட்டால் மக்கள் அதிகாரத்தின் மீது ஆட்சியாளர்கள், ஆளுநர் போன்றவர்கள் அமர்வதற்கு வாய்ப்பளித்து விட்டார்கள் என்கிற தீராத வரலாற்று பழி. எனவே மிக ஆழமாக அவரவர் அமைப்பாக விவாதித்து அரசியலாக நாங்கள் எடுத்த முடிவுதான் இந்த முடிவை அன்றி யாரும் எங்களை நிர்பந்திக்கவில்லை. மக்கள் முன்மொழிந்திருக்கிறார்கள். அந்த முன்மொழிவை நாம் வழிமொழிந்திருக்கிறோம். பீப்பிள் மேண்டேட், அதை நாங்கள் மரியாதை செய்திருக்கிறோம், அவ்வளவுதான். இதற்கு ஏதாவது நிபந்தனை இருக்கிறதா? நீங்கள் சொல்வது போல் சோபா, கல்லாப்பட்டி, ஒருபோதும் விடுதலைக்கு போராடுகிறவர்கள் அருகில் அந்த சோபா பெட்டியும் வராது, கல்லாப்பட்டியும் வராது, வந்ததாக வரலாறும் இல்லை. நண்பர்களை, தோழர்களை, முழுக்க முழுக்க அரசியலாக நாங்கள் முடிவெடுத்தோம். திமுக அதிமுக இணைவதில் என்ன பிரச்சனை என்கிறார்.
அது ஜனநாயக இயக்கங்கள் எப்பொழுது கொண்டாலும் இணையலாம், அது கேள்வி அல்ல. ஆனால் ஆளுநர் காய் நகர்த்துவதுதான் கேள்வி. காலதாமதம் செய்து அவர் அமர்ந்து விடக்கூடாது. இந்த நோக்கத்தை தவிர ஆதரவளித்து எங்களுக்கு வேறு எந்த நோக்கமும் இல்லை என்பதை இந்த மேடையிலிருந்து பகிரங்கமாக நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். முழுக்க முழுக்க ஜனநாயகம் தான். எனவே நிபந்தனை இருக்கிறதா? இருக்கிறது. என்ன நிபந்தனை? செக்குலரிசம். உலகத்தில் வேற எந்த நாட்டிலும் இல்லாத பன்முகம் நிலவுகிறது. இந்த பன்முகத்தின் அடித்தளம் சார்பின்மை. டாக்டர் அம்பேத்கர் இருக்கிற அந்த மேதை, அவரை போன்ற மேதைகள் இருக்கிற அந்த திசை நோக்கி நான் இருகரங்குப்பி வணங்குவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். உலகத்தில் வேற எந்த நாட்டிலும் பன்முகத்தின் அடித்தளமாக சார்பின்மை இல்லை. பல மொழி பேசுகிற நாட்டிற்கு எது மொழி? பல்வேறு இனங்களில் கூட்டிசேவாக இருக்கிற இந்தியாவிற்கு எது ஒரு தேசிய இனம்? இந்தியாவின் மதம் எது? சொல்ல முடியாது. காரணம் சார்பின்மை. அந்த மத பன்முகத்தின் அடித்தளமாக இருக்கிற மத சார்பின்மையை குறிவைக்கிற RSS, பிஜேபி, இவர்கள் தான் எங்கள் அரசியல் பகையே அன்றி இதர ஜனநாயக சக்திகள் எங்களுக்கு பகை இல்லை என்று பலமுறை நாங்கள் பிரகடனம் செய்துவிட்டோம். நண்பர்களே, இது பேராபத்தாக இருக்கிறது ஒன்றிய அரசால். இன்றைக்கு நாடு சிதறக்கூடிய பேரபாயம் இந்த அபாயம். எனவேதான் RSS, பிஜேபியை தடுப்பதற்காக கடும் முயற்சிகளை தொடர் திருமாவர்களை மேற்கொண்டார், இடதுசாரிகளை மேற்கொண்டோம், ஜனநாயக சக்திகளை மேற்கொண்டோம். அது நிறைவேறிருக்கிறது தமிழ் மண்ணில். எனவே எடுத்த முடிவு சரியான முடிவு, அரசியலுக்காக எடுத்த முடிவு. நாம் இந்த ஆட்சியிடம் எதிர்பார்ப்பது மதச்சார்பின்மை, தமிழ்நாட்டின் உரிமைகள், எளிய மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகள், அவ்வளவுதான். நீடிக்கட்டும் 5 ஆண்டுகள். ஜனநாயகத்தில் மிக இயல்பு இது. தோல்வியை ஒப்புக்கொள்கிற போது ஜனநாயகத்தை அங்கீகரிக்கிறோம், வெற்றியை அங்கீகரிக்கிறோம். டாக்டர் அம்பேத்கர் சொன்னது போன்ற நாணயத்தின் இருபக்கம் வெற்றியும் தோல்வியும். வெற்றி பெற்றவர்கள் தங்கள் உடல் மொழியால் கூட ஜனநாயகத்தை கடந்து செல்லக்கூடாது, பேராபத்து. வார்த்தைகளால் மட்டுமல்ல, உடல் மொழியாலும் தோல்வி அடைந்தவர்களை எல்லல் செய்யக்கூடாது என்பதுதான் ஜனநாயகத்தின் உயிர் துடிப்பு. இவையெல்லாம் பற்றி நிற்கிறோம் நாம். எனவே அந்த வகையில் களமாடுகிறோம். நான் முடிக்கிறேன் நண்பர்களே. மார்க்ஸ் விருது என்பதால் மார்க்சுக்கு 2 கதாபாத்திரங்கள் பிடிக்கும். ஒன்று பிரமத்தியோஸ், இன்னொன்று ஸ்பாட்ரகஸ். பிரமத்தியோஸ் நெருப்பை ஏகபோகமாக வைத்துக் கொண்டிருந்த கடவுளிடமிருந்து அதை கொண்டு வந்தவன். கிரேக்க இலக்கியத்தில் அவன் அந்த நெருப்பை கொண்டு வந்த பிறகுதான் பொதுவானது. கடவுளே என்றாலும் ஏகபோகம் கூடாது என்றார் பிரமத்தியோஸ். எனவே அந்த கதாபாத்திரம் மார்க்சுக்கு பிடிக்கும். ஏகபோகம் எந்த நிலையிலும் கூடாது என்று சொன்னவர் டாக்டர் அம்பேத்கர், தந்தை பெரியார் போன்ற மேதைகள். எனவே மார்க்சை இந்த நேரத்தில் நினைவு கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஸ்பாட்ரகஸ் அடிமைகளின் தலைவன். அவனை போரில் வெல்ல முடியவில்லை. ஐரோப்பாவின் சரிபாதியை தந்தபோது கூட அவன் வாங்க மறுத்தான். முழு ஐரோப்பா அல்ல, முழு உலகத்தையும் தந்தாலும் கடைகோடியில் இருக்கிற ஒரு கரிப்பின மனிதனின் கைகளில் பூட்டப்பட்டிருக்கிற அந்த சங்கிலி விடுபடுகிற அந்த காலம்தான் உண்மையான சொர்க்கம், உண்மையான வெகுமதி. இந்த உலகம் அல்ல, ஐரோப்பா அல்ல என்று சமரசமில்லாத போராடியவன் ஸ்பாட்ரகஸ். ஒன்று கதாபாத்திரம் என்பது கிரேக்க இலக்கியம், ஒன்று நிஜ வாழ்வு. இந்த இரண்டுக்குள் ஆழமான அரசியல் பொருள் புரிந்திருக்கிறது. அந்த திசையில் தான் நாம் நடைபோடுகிறோம். நான் முடிக்கிறேன். இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தைகளும் வேறு வேறு அல்ல. நிலவுகிற இந்த சமூக அமைப்பை மாற்ற நாம் துடிக்கிறோம். தலைவர்கள் வரலாம், ஆட்சிகள் மாறலாம், ஆனால் நிலவுகிற சமூக அமைப்பு அப்படியேதானே இருக்கிறது. தமிழ் மண்ணில் எவ்வளவு அறிஞர்கள், எவ்வளவு தலைவர்கள், எவ்வளவு சிந்தனையாளர்கள், எவ்வளவு பேர் இயக்கங்கள், எவ்வளவு அரசியல் தலைவர்கள் தோன்றி நற்காரியங்கள், அரசியல் அறநெறிகளை நமக்கு பதிவு விழுமியமாக நற்கொடையாக அளித்திருக்கிறார்கள். நாம் மதிக்கிறோம், அவர்கள் திசை நோக்கி வணங்குகிறோம். நான் அவர்களை பின்பற்றுகிற அனைவரையும் பார்த்து சகோதர வாஞ்சியுடன் கேட்கிறேன். இத்தனை ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு, கட்சி மாற்றத்துக்கு பிறகு, தலைவர்கள் மாறிய பிறகும் கூட சமூகம் அப்படியே நிலவுகிறது. ஏழைக்கும் பணக்காரனுக்கான இடைவெளி அப்படியே இருக்கிறதே. ஒருவன் பிறப்பால் உயர்வு, இன்னொருவன் பிறப்பால் தாழ்வு. ஆண் உயர்வு, பெண் தாழ்வு. 40 கோடி பேர் உழைக்கிறார்கள். கூட்டு உழைப்பு, கருத்தால் கரத்தால் கூட்டு உழைப்பால் உருவாகிற அந்த செல்வம் தனியார் மடியில் இருக்கிறதே. இது என்ன பகுத்தறிவு? இது என்ன நாகரிகம்? இது என்ன சட்டமுறைமை? உலகத்தின் தலை சிறந்த நீதிமன்றம் இதை வேடிக்கை பார்க்கிறது. சட்டமன்றமும் நாடாளுமன்றமும் எளிதில் கடந்து போகிறது.
என்றைக்காவது ஜாதி குறித்து சட்டமன்றமும் நாடாளுமன்றம் விவாதித்திருக்கிறதா? 40 கோடி பேர் உழைப்பதை 4 பேர் சுரண்டி மடியில் வைத்திருக்கிறானே, இது நீதியா? சட்டமன்றம் நாடாளுமன்றம் கேட்டதுண்டா? பிறப்பால் ஏற்ற தாழ்வு அறிவியலா, பகுத்தறிவா? தமிழ் அறிஞர்களும் பெரும் மேதைகளும் விட்டிருந்த கல்வி சாலையில் இதற்கான கேள்வி உண்டா? இல்லையே. அதற்கு ஒரு பெரியார் தேவைப்பட்டார், அதற்கு ஒரு இயக்கம் தேவைப்பட்டது, டாக்டர் அம்பேத்கர் தேவைப்பட்டார், இடதுசாரிகள் தேவைப்பட்டோம். எனவே நண்பர்களை, இருக்கிற பல்கலைக்கழகங்களை விட, கல்லூரிகளை விட மார்க்ஸ், அம்பேத்கர், பெரியார் என்கிற மகத்தான சமூக பல்கலைக்கழகத்தின் மாணவர்கள் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சேர வேண்டும். நிலவுகிற சமூக அமைப்பை இடது பக்கம் திருப்ப வேண்டும். நான் நிறைவு செய்கிறேன். அதற்கான டாக்டர் அம்பேத்கர் எங்களோடு முரண்பட்டார், வாதிட்டார், கருத்து போர் நடந்தது. அது பகை முரண் அல்ல, நட்பு முரண், வளர் முரண். அவ்வளவு மோதிய அவர் கடைசியாக இந்த தேசத்துக்கான திசையை அரசியல் சட்ட புத்தகத்தில் நிறுவினார். இந்த தேசத்தின் திசை எது? RSS, பிஜேபி அல்லது இந்தியாவில் இருக்கிற எந்த அரசியல் இயக்கத்தின் கொள்கைகள்? யாராலும் சொல்ல முடியாது. அந்த மேதை உலகம் முழுவதும் இருந்து கற்று சொந்த அனுபவத்தில் இருந்து மகத்தான இந்த தேசத்திற்கான திசையை நிறுவினார். அந்த திசை நிலவுகிற முதலாளித்துவம் அல்ல, சோசியலிசம் என்பதை டாக்டர் அம்பேத்கர் நிறுவி சென்றிருக்கிறார். அந்த சோசியலிசம் தான் லட்சியம். எனவே அந்த பாதையில் தான் விடுதலை சிறுத்தைகள் நடைபோட்டாக வேண்டும். கம்யூனிஸ்டுகள் நடைபோடுவோம், இதர ஜனநாயக சக்திகள் நடைபோடுவோம். இன்றில்லாவிட்டால் நாளை இந்த சமூகம் புரண்டு படுக்கும். நாம் புரட்டுவோம். நிறைவில் சமதர்ம வெல்லும், சோசியலிசம் வெல்லும், கம்யூனிசம் வெல்லும் என்று சொல்லி இதயபூர்வமான நன்றியை, வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.